வணக்கம் வெங்கடாபதி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? லைவ் பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் வணக்கம். நலம் மேடம், நீங்கள்? நானும் நல்லா இருக்கேன். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு மேடம், நானும் சாப்பிட்டேங்க. இந்த இங்கே உட்காந்து வரும். முருகாவேல், ஹாய், வாங்க, வெல்கம் டு சங்கவி சமையல். ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டாச்சு மேடம். தோசை அப்படியா? சேம் டு யூ. எங்கள் வீட்லேயும் தோசை தான். எங்கள் வீட்டில் தோசை சிக்கன் குழம்புங்க. ஆமாம், அது ரொம்ப நேரம் ஆகும் தான். மேடம், நார்மல் லைவ் தான் போட மாட்டீங்க. அட்லீஸ்ட் எதுவும் ஒன்று இது மாதிரியாவது ஆடியோ லைவ் வச்சும் போடலாம்ல மேடம்? போடுறேன் கண்டிப்பாக. பேச வாச்சும் செய்யலாம் இல்லையா? என்ன பண்ணுறது, உடம்பும் சரியில்லை, மனமும் சரியில்லை. அதனால தான் கொஞ்சம் குழப்பம். அதனால தான் எனக்கு கொஞ்சம் ஒரு சில டைமில் குழப்பம் வந்தால் நான் எந்த ஒரு வேலையுமே செய்ய மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே ஸ்டெக்கான மாதிரி பிரேக் ஆகிடுவேன் நான். அதனால தான், வேறு எதுவுமே கிடையாது. பேசக்கூடாதெல்லாம் எதுவுமே கிடையாது. எனக்கு அப்படி கொஞ்சம் மனநிலைனா எப்படி சொல்கிறது, மனநிலை பாதிக்கப்பட்டுச்சுன்னு அப்படி சொல்ல வரல. எல்லாருக்கும் ஒரு ஒரு சுச்சுவேஷன் வரும் இல்லையா? எனக்கு சுச்சுவேஷன் நான் வெளியில் சொல்ல மாட்டேன். எனக்கு மனசுக்குள்ளேயே இருக்கிறதுனால நான் ஒரு மாதிரி இருப்பேன். யாரு கூடயும் பேசவும் மாட்டேன், மிங்கலாக மாட்டேன், என்னுடைய வேலைகளும் கரெக்டாக செய்ய மாட்டேன். நான் அந்த மாதிரி கொஞ்சம் பிரேக் ஆகிடுவேன். அதனால தான் அப்படி இருக்கேன். இப்போ பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் நம்ம ரெகுலர் லைவே வருவேன். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி தண்ணியில் தான் எழுதி வைக்கணுன்ற மாதிரி நான் சொல்லலை. நான் அப்படியே போட்டே பேசுகிறேன். ஏன் இப்போ எல்லாம் நார்மல் லைவு போட மாட்டீங்க மேடம்? என்னாச்சு? அது ஒரு வீடியோவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்லை, வீடியோ போடுறதுனால எனக்கு எந்த எப்படி சொல்லணும், யாராவது போட வேணான்னு சொல்கிறாங்க அப்படிலாம் எந்த இதுவும் கிடையாது. எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லாதான். ஆனால் எனக்கே போர் அடிக்கும் இந்த டைம் வந்தாலே. இந்த டைமில் நம்ம லைவில் பேசுவோம், இப்போ பேசாமையே இருக்குமே அப்படின்ட்டு எனக்கு கொஞ்சம் அப்படி தான் இருந்தது. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பிரேக் வேணுன்றப்ப நான் பிரேக் எடுத்துனா மட்டும்தான் என்னால் நான் அடுத்த கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா, நான் கொஞ்சம் நல்லா இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். இல்லைன்னா ரொம்ப டிப்ரெஷன் ஆகிடுவேன் நான். அதனால தான், வேறு எதுவும் கிடையாது.